அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஸதகல்லாஹு அலியுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனும் ஆகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிற்கும். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் பேசக்கூடிய பேச்சினுடைய ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தெரிந்து கொண்ட சில விஷயங்கள், இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை ஒரு நாள் சாப்பிடாம கூட மனுஷன் இருந்துருவான். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு முழுதும் நான் சாப்பிடல, என்னுடைய வேலை காரணமாக என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யாருமே பேசாம இருக்க முடியாது. காலையில எந்திரிச்சிருந்து நாம போய் தூங்குற வரைக்கும் ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சை ஒரு நோட்ல எழுதணும்னு சொன்னா, இந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்களே கால் குயர் நோட்டு அரை குயர் நோட்டு என்பது போல ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சை எழுதணும் என்று சொன்னால் சிலர் பேசுவது கால் குயர் நோட்டு அளவுக்கு எழுதலாம், சிலர் அரை குயர் நோட்டு அளவுக்கு எழுதலாம், சிலர் அந்த ஒரு குயர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எழுதலாம். அந்த அளவுக்கு மனுஷன் பேசுவான். இன்னும் சிலர் இவன் பேச மாட்டான் ஊமை அப்படின்னு சொல்லுவாங்க, இவன் யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டான். அப்படிப்பட்டவர் கூட தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகிட்ட பேசாம இருக்க மாட்டார். யாருமே பேசாம இருக்கிறதே இல்லை. அதுவும் குறிப்பாக செல்போன் வந்ததிலிருந்து பார்க்கிறோம், அதிகமாக பேசுகிறார்கள். பக்கத்துல இருந்து தான் பேசுறான், என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது.
காதுகளை கொண்டு போய் உள்ள வச்சு பேசுறான், வாய்க்கு கொண்டு வச்சு பேசுறான். இப்படி ஒரு மனிதன் காலையிலிருந்து எந்திரிச்சிலிருந்து இரவு தூங்கும் வரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் எல்லோருமே. அந்த எழுதணும்னு சொன்னா எத்தனை பக்கத்துக்கு எழுதணும், அவ்வளவு மனிதன் பேசுகிறான். நாம் இது சாதாரணமா நினைச்சு தினந்தோறும் எல்லா விஷயத்தையும் பேசுறோம். ஆனால் நம்முடைய பேச்சை பற்றி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே நாம் பேசக்கூடிய பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான இடங்களிலே அந்த நபி தோழர்களிடத்திலே நாம் பேசக்கூடிய பேச்சு, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 33வது அத்தியாயம் 70வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள், நீங்கள் பேசும் பொழுது நேர்மையான சொல்லை கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல 35வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்ல சொற்கள், திருக்குர்ஆனுடைய வார்த்தை, தூய சொற்கள் எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே மேலே மேலே செல்கிறது. நாம் பேசக்கூடிய அந்த தூய சொற்கள் அவனிடம் அல்லாஹ்விடத்திலே மேலே செல்கிறது. நாம் பேசக்கூடிய பேச்சு எங்க போகுதுன்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல போகுது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய தினந்தோறும், சூரியன் தினந்தோறும் உதிக்குதா இல்லையா, உதிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருவரும் தர்மம் செய்ய வேண்டும். தன்னுடைய முட்டுக்கால் முட்டுக்கைக்கு தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் என்று சொன்னால் செல்வந்தர்கள் செஞ்சிருவாங்க, பொருளாதாரம் இருக்குது, செல்வந்தர்கள் செஞ்சிருவாங்க. ஏழைகள் என்ன செய்வாங்க? செல்வந்தர்களை பொறுத்தவரைக்கும் தர்மம் செஞ்சிடலாம், பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஏழைய அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், செல்வத்தை மட்டும், பணத்தை மட்டும் தருவது தர்மம் அல்ல. அதற்கு ஏராளமான விஷயம் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுறாரு, அவருக்கு அந்த வாகனத்தில் நாம் ஏற்றி விடுவது தர்மம். அல்லாஹ்வுடைய சொல்றார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய தினந்தோறும் ஒவ்வொருவரும் தர்மம் செய்வது கடமை. அந்த தர்மம் என்றது பொருளாதாரமாக தருவதும் சரி, ஒருவர் ஒரு வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுறாருன்னா அவரை நாம் ஏற்றி விடுவது தர்மம். அவருடைய பயண சுமையை அதை ஏற்றி விட, அவருடைய பொருள், ஏதோ ஒரு பொருளை வாங்குறாரு, ஒரு அரிசி மூட்டையை வாங்குறாரு, அவரால் தூக்கி வைக்க முடியல, நம்ம தூக்கி வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு தர்மம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருவர் கீழே விழுந்தால், நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு பக்கத்துல போகக்கூடியவர் கீழே விழுந்துட்டார், தன்னுடைய மனைவி குழந்தையோட கீழே விழுந்துட்டாரு, மனுஷன் பார்த்துட்டு அப்படியே கல் நெஞ்சா போயிட்டு இருக்கான். எப்படி மாறி நம்முடைய மனசு கல் மனசாக மனிதனுக்கு மாறிடுச்சு. நேரம் இல்லை, நம்ம போகக்கூடிய நேரத்துக்கு சீக்கிரம் போகணும், அவசர உலகத்துல வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில மனுஷனுக்கு அந்த அவன் கீழே விழுந்துட்டானே அப்படிங்கிற இறக்கம் அதெல்லாம் இல்லாம கல் மனசாக மாறிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் பயண சுமையை தூக்கி விடுவது தர்மம். ஆனா இன்னைக்கு ஒரு கீழே விழுந்துட்டா கூட பார்த்துட்டு பார்க்காம போயிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல கூட்டமாக நின்றுப்பாங்க, கீழே விழுந்தவங்க விழுந்து எந்திரிச்சு உட்காந்து சுத்தி நின்றுப்பாங்க, நம்ம அதையும் கூட பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். யாரு என்ன ஆச்சு ஏது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு பெரும்பான்மையாக யாரிடத்திலுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பயண சுமையை ஏற்றி விடுவது தர்மம். அதே போல தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் தன்னுடைய வீடுகளில் இருந்தோ தன்னுடைய அலுவலகத்தில் இருந்தோ நாம் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளும் தர்மம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் செல்லக்கூடிய வழியில் பாதையில் தீங்கு தரக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தால் அதை தூக்கி அப்புறப்படுத்துவது தர்மம். இதெல்லாம் வரிசையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டே வர நேரத்தில் அடுத்ததாக சொல்கிறார்கள், நல்ல பேச்சு, நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், அந்த பேச்சும் தர்மம். தர்மத்துக்கு பொருளாதாரத்தை தூக்கிதான் தரணும் அவசியம் இல்லை, பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரம் கொடுக்கலாம். நாம் பேசக்கூடிய நல்ல பேச்சுக்கள் அதுவும் தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போல நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் எந்த காரியத்தை செய்தால் நான் சொர்க்கத்துக்கு போவேன், நான் அந்த மறுமையில அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நபி தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல
அல்லாஹ் அதையும் சொல்றாங்க. சலாத்தை பரப்பு, யாரை பார்த்தாலும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாத்தை சொல்லு, தன்னுடைய உறவுகளோட ரத்த பந்தங்களோட சேர்ந்து வாழு, மக்கள் தூங்கக்கூடிய உறங்கக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு தொழுகு, இரவு தொழுகை, தகுதியுடைய தொழுகை சொல்றாங்க. அந்த சுபுடைய பாங்குக்கு முன்னாடி நம்ம தொழக்கூடிய தொழுகையை 5 வேளை தொழுகை கடமை. அதுபோல் இந்த தொழுகையும் நல்லா சொல்றாங்க பாருங்க. மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியம் சலாத்த பரப்பு, உறவோட சேர்ந்து வாழு, மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு தொழுகு. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நல்ல பேச்சை பேசு. நாம் பேசக்கூடிய பேச்சு எங்க போகுதுன்னு கேட்டா சொர்க்கத்துக்கு போகுது. நாம சர்வ சாதாரணமாக தினந்தோறும் எதிர்த்து இரவு வரைக்கும் பேசுறோம், பேசித்தான் ஆகணும். வியாபார விஷயமாக மனைவிட்ட, குழந்தைகள்கிட்ட, அண்ணன் தம்பிகிட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லா பேச்சுலாம் பேசித்தான் ஆகணும். ஆனா பேசக்கூடிய பேச்சுக்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தை, நல்ல பேச்சுக்கள் எங்கே செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மேலேறி செல்கிறது, தர்மமாக அது கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பேச்சை பேசுனாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஏராளமான செய்திகள் இன்னும் பார்க்கிறோம். நாம் பேசக்கூடிய பேச்சு சில நேரங்கள் நரகத்திற்கு கூட போயிடும். நல்ல பேச்சுக்கள் மாத்திரம் எப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தால் நரகத்தை காத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், இனிய சொல்லை, நல்ல வார்த்தைகளை பேசி நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாம சர்வ சாதாரணமா பேசுறோமே பேச்சு, அந்த பேச்சு நம்முடைய நரகத்திற்குள் அழைத்து செல்லும். அல்லாஹ்வுடைய ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டையா தர்மம் கொடுத்து சொல்லுனாங்க, நல்ல பேச்சை பேசி நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் சொன்னாங்க. நாம் பேசக்கூடிய பேச்சு, சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்முடைய சொர்க்கத்துக்கும் கொண்டு போகும், நரகத்துக்கும் கொண்டு போகும். இன்னும் அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து வர நேரத்தில் அந்த நபி தோழர்கள் நின்று கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க பேசுறாங்க? ஒரு வீதியில் நின்று, ஒரு தெருக்கள் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறாங்க. நபி தோழர்கள் நின்று அந்த பேசக்கூடிய அந்த பேச்சை அந்த இடத்துல நின்றுக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாங்க. ஏன் பெண்கள் ஏதாவது தண்ணி குடிக்க போவாங்க, கடைகளுக்கு போவாங்க, நடந்து போவாங்க, இப்படி தெருக்களில் நின்று கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு வன்மையாக கண்டிக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நல்ல கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறோம். நல்ல பேச்சுக்களை, எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒருவரும் பரிமாறிக்கொள்கிறோம். அப்படியான அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அதற்கான உரிமையை நீங்கள் கொடுங்கள். தெருவில் நின்று பேசுவதாக இருந்தால் அதற்கு சில உரிமைகள் இருக்குது. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சலாமுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க, அல்லது நீங்க சலாம் சொல்லுங்க. அதே போல அந்த இடத்தில் நீங்கள் பேசுவது அழகான பேச்சுக்களாக இருக்கணும். தெருக்கள் நின்று பேசக்கூடிய வார்த்தைகள் அழகான பேச்சுக்களாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு தெருவில் நின்று பேசக்கூடியதை பார்க்கிறோம். இவங்க சகாபாக எங்க பேசியிருப்பாங்க? நடுத்தருவில் நின்று பேசியிருப்பாங்க, ஒரு ஓரத்தில் நின்று பேசியிருப்பாங்க. அதுவே அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அப்படியான அந்த வீதிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்றாங்க. இப்ப பார்வைகளை தாழ்த்திக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பார்வைகளை நீங்க தாழ்த்திக்கணும், சலாமுக்கு பதில் சொல்லணும், நல்ல பேச்சுக்கள் நீங்க பேசணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு தெருக்களில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுவும் நடுத்தெருவில் நின்றுக்கிறான். போகக்கூடிய நேரத்தில், வாகனத்தில் போகக்கூடிய நேரத்துல நடுவுல நின்று கொண்டு நாம ஓரத்துல ஒதுங்கி போகக்கூடியதா இருக்கு. இன்னும் ஆபாச வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும், பெண்கள் போனால் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுல முஸ்லிம் சமுதாயத்திலும் சரி, நின்றுகிட்டு சில முஸ்லிமுடைய பகுதியில பார்க்கிறோம், நின்று கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு மக்களுக்கு இடையூறு தரான். அல்லாஹ்வுடைய தூதர் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கு, அப்படி செய்ய வேண்டும். சலாத்துக்கு பதில் சொல்லுங்க, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கங்க, நல்ல பேச்சுகள் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் கேட்காத அளவுக்கு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் இது வரைக்கும் கேட்டிருக்கவே கூடாது, அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல உறுதியா நில்லு, அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்துல உறுதியாக நில்லு என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக தன்னுடைய கையால், தன்னுடைய நாவால், நாவை சுட்டி காட்டுறாங்க. தன்னுடைய நாவால் யாருக்கும் தொந்தரவு தந்துடாது, தன்னுடைய நாவை யாருக்கும் தொந்தரவு கொடுக்க, நாவை பாதுகாத்துக் கொள்.
இந்த நாக்கு என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு அற்புதம். மாட்டுக்கு தான் இவ்வளவு பெரிய நாக்கு இருக்குது, பேசுதான், அதுக்குள்ள பேசிக்கதோ என்னமோ. ஆனா நாம பார்க்கறதே அது பேசாம நமக்கு தெரியல, அது ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லணும். ஆனால் மனிதனுடைய நாக்கு ஒரு அதிசயம், பெரிய அதிசயம். நாம பேசுறோம், இந்த நாக்கு அசைச்சு தமிழ் வருது. இதே வட மாநிலத்துக்காரங்க இந்த நாக்கு அசைச்சு பேசுறாங்க, ஹிந்தி வருது, தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, ஆங்கிலம் வருது. எத்தனை மொழிகள், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கு. அத்தனை மொழிகளும் நம்முடைய பேச்சுகள். நாக்கு நம்ம சாதாரணமா பேசுறதுனால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த நாக்கி நாம் சுழற்றோம், அதுல தமிழ் வருது, ஆங்கிலம் வருது, ஹிந்தி வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, தெலுங்கு வருது. வேற மாநிலத்துக்கு போனா அவன் என்ன பேசுறான் நமக்கு புரிய மாட்டேங்குது, ஆனா அவனும் பேசுறான். இது பேச்சுங்கிறது பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இந்த நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருடைய மனசை நம்ம காயப்படுத்தி பேசவே கூடாது. நம்ம பேசக்கூடிய பேச்சு என்பது யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது. அதாவது இப்ப திருக்குறள்ல ஒரு வரி வருதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஒரு தீ பட்டா கூட அந்த காயம் ஆறிடும். ஆனால் ஒரு நாவினால் நாம சொன்ன அந்த வார்த்தை எத்தனை காலமானாலும் மாறாது. நம்ம சொல்றோமா, நீ அன்னைக்கு இப்படி பேசணும் தானே. நம்ம சொந்த பந்தங்களை கூட, உங்களோட நான் இத்தனை வருஷம் பேசாம காரணம் என்ன, அன்னைக்கு இப்படி பேசணும் தானே. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எத்தனை காலமானாலும் மாறாது. ஆக நாம் பேசக்கூடிய பேச்சு என்பது மற்றவங்க மனசை எந்த காரணத்திலும் காயப்படுத்தக்கூடாது. இந்த சொல்லும் ஒரு ஞாபகத்துக்கு ஒரு விஷயம் வருது. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, அப்பெல்லாம் ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் போடுவாங்க. மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு வரிசையா வச்சிருப்பாங்க எல்லாமே. அது சில நேரங்களில் கல் வச்சிருப்பாங்க, அது இந்த சாராய பாட்டிலாம் இருக்கும், அந்த பாட்டில் வச்சிருப்பாங்க. வரிசையா வச்சு ரொம்ப கியூ வரிசையா நைட்டே கொண்டு போய் வச்சிருவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வரிசையா கொண்டு போய் சீமெண்ணெய் கேனெல்லாம் லைனா வச்சிருப்பாங்க. சீமெண்ணெய் கேனை எப்படி இருக்கும், அந்த மண்ணெண்ணெய் வாங்குற கேனு எல்லா கேனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வேற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கிறத தவிர மற்ற கேனுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் அந்த மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் வாங்குறதுக்காக போய் நிக்கிறோம். ஒரு பொம்பளை, கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாச்சு, ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும், எச்சாவே இருக்கும். ஒரு கேனு மாறிடுச்சு. அந்த பொம்பளை சொல்லுது, அவன் புருஷன் அவனுக்கு தெரியாதான்னு கேக்குது. அவன் கேன் வந்து ஒரு புருஷனாமா, கேனை மாத்தி இன்னொரு பொம்பளை வச்சிருச்சோ தூக்கிட்டு போயிருச்சோ, அவன் புருஷன் அவனுக்கு தெரியாதா? இனி எத்தனை ஆண்டுகள் முன்னாடி பேசுறது இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது. ஏன், நாம பேசுற பேச்சு என்பது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அது நிச்சயமாக அது மறையவே மறையாது. நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் இன்னொருடைய மனசை காயப்படுத்தி பேசவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம். அதே போல கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகனோட அடையாளம். குறைவாக பேசுறாங்களா, அவங்க வெட்கப்படுறாங்களா, ஈமானுடைய அம்சம். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒருத்தர் குறைவா பேசுவாருங்க, தேவையானதான் பேசுவாரு, கொஞ்சமா தான் பேசுவாரு, இது ஈமானுடைய அம்சம். அதிகமாக பேசுறோமா, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோமா, நயவஞ்சகனோட அடையாளம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொன்னாங்க, தேவை இருந்தா பேசு, தேவை இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை, தேவை இருந்தா பேசு, தேவையில்லாம பேசவே கூடாது. சிலர் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பான், காலையில எஞ்சி நைட் இரவு தூங்குற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். எதுக்கு தான் இவ்வளவு பேசுறான்னு தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சாதாரண விஷயமாக சர்வ சாதாரணமா அடிச்சு ஒரு வார்த்தை பேசிடுறான், வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை, பொதுவாக ஒரு வார்த்தையை பேசிடுறான், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. இவன் பேசின வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையா பேசிட்டான், அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய வார்த்தையை பேசிட்டான், அவன் நரகத்துக்கு போ. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சர்வசாதாரணமாக நாம சர்வசாதாரணமா நினைச்சு பேச ஏதோ ஒரு பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ்வுக்கு கோபம் வர மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம், அவன் நரகத்துக்கு போவான். அதே நாம் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு, நாம் ஏதோ பேசியிருக்கிறோம், அது அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்த வார்த்தையாக அமைந்து விட்டது என்றால் அவன் சொர்க்கத்துக்கு போவான். நாம் பேசக்கூடிய பேச்சு என்பது
நம்மளை நரகத்திற்கும் கொண்டு செல்லும், நம்மளை சொர்க்கத்துக்கும் கொண்டு செல்லும். தேவை இருந்தால் பேசணும், தேவை இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் குரலை, அதாவது இப்ப பயான் பேசுறோம், சத்தமா பேசுறோம், மைக் இருக்கு, சத்தமா கேட்குது. ஆனால் தேவையில்லாம சிலர் கத்துவாங்க. கத்துவது என்பது கழுதையுடைய குரல். கழுதையுடைய குரல் மாதிரி கத்தாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. தேவையில்லாம கத்துறோமா இல்லையா? அது கழுதை தான் கத்துவோம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க கழுதை மாதிரி கத்தாத. தேவையில்லாமல் கத்தி பேசுவது, தேவையில்லாமல் அதிகமாக பேசுவது, பேச்சு என்பது இன்னும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏராளமான ஹதீஸ் நாம் குறைவாக எடுத்து வந்திருக்கிறோம். இன்னும் பார்த்தா ஏராளமான விஷயங்களிலே பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு இடத்துல தன்னுடைய நாக்கை பிடிச்சு காட்டுறாங்க. இந்த நாக்கை பாதுகாத்துக்கோ, தன்னுடைய நாவை பிடிச்சு ஒரு நபித்தோர் இடத்துல தன்னுடைய அவர் அல்லாஹ்வுடைய நாக்கை தன்னுடைய கையால் பிடிச்சு இதை நீ பாதுகாத்துக்கோன்னாங்க. ஏன்? இந்த பேச்சு என்பது நரகத்திற்கு கொண்டு போயிடும். கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்திடுவாங்க, இன்னொருடைய மனசை காயப்படுத்தி பேசிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அவங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருந்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி அவங்க வாயில கெட்ட வார்த்தை வந்ததே கிடையாது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஏகத்துவவாதிகள் விதிவிலக்கல்ல, கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துறோம். அதோடைய ஒவ்வொரு பொருளும் பார்த்தா அதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆக ஆண்களும் சரி பெண்களும் சரி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல விதமாக யாருடைய மனசையும் காயப்படுத்தி பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்புரிவானாக கேட்டு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவை பொறுத்தவரை எல்லா இடங்களில் எதை பற்றி மெயினாக பேசியிருப்பாங்க முக்கியமானு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் ஷாபானுடைய இறுதியில் இருக்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு மக்ரிபில் நாம் பிறை பார்க்கக்கூடிய நாள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், மேகமூட்டமாக இருந்தால் நாட்களை 30 பூர்த்தி செஞ்சுங்கன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிபில் நம்ம பிறை பார்க்கணும். பிற தென்பட்டு விட்டது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம முதல் நோன்பு வச்சிருக்கணும். ஒருவேளை பிறை நாளைக்கு தென்படலை, மேகமூட்டமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஷாபானை 30 பூர்த்தி செஞ்சுட்டு நாம திங்கட்கிழமை அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்பு வைக்கிறதாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தா எல்லா பக்கம் இந்த ரமலானை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னு கேட்டா ரமலானுடைய மாதம் என்பது சாதாரண விஷயமாக இல்லை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான். நாம செய்யக்கூடிய தர்மம், ஜகாத்து, ஹஜ்ஜு, எந்த காரியத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அல்லாஹ் இதுக்கு சிறப்பிச்சு சொல்றான், இதை ரமலான் இந்த நோன்புக்கு நானே கூலி வழங்குவேன். அது எவ்வளவு கூலி சொல்லப்படல. இப்ப ரமலானுடைய மாசத்துல ஒருத்தர் உம்ரா செய்யறாரு சொன்னா ஹஜ்ஜோட நன்மை, ஹஜ்ஜு செஞ்சா என்ன நன்மை? பிறந்த குழந்தை போல நன்மை. ஒரு ஜும்மாவுக்கு முன்னாடி வந்தா ஒரு மாட்டை கொடுத்த நன்மை, ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, அடுத்தது மாடு, அடுத்தது ஒட்டகம், இல்ல ஆடு, இல்ல வரிசையா வரும். இப்படி எல்லாத்துக்கும் நன்மை சொல்லப்பட்டுருச்சு. எது ஒவ்வொரு எட்டுக்கு நம்ம தொழுகைக்கா வைக்கக்கூடிய நன்மை, எல்லா நன்மையும் சொல்லப்பட்டுச்சு. ஜமாத்தோட தொழுத நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை சொல்லப்பட்டுச்சு. ஆனா நோன்புக்கு நன்மை சொல்லப்படும். நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வாரி வாரி வழங்கக்கூடியதா இருக்கான். அல்லாஹ் கொடுத்தா எப்படி கொடுப்பான்? நாம கொடுக்குற மாதிரி 1 ரூபா முசாபர் கொடுத்த மாதிரி இப்படி கொடுப்பானா? அல்லாஹ் வாரி வழங்குவான். எவ்வளவு எத்தனை நன்மையினே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாளையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அந்த மாதிரி அடைய இருக்கிறோம். நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த சாப நாளைக்கு பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை இப்படி நோன்பு வைக்கிறதா இருக்கிறோம். அந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அதிகமான நன்மை பெறக்கூடிய அந்த மாசத்துல அதோடைய சிறப்புகளை பற்றி நாம எல்லாம் பல முறை, இன்னைக்கு புதுசா ரம்ஜானை பத்தி நம்ம கேட்கல. யாருமே இந்த நோன்பை வரக்கூடிய இந்த நாளத்தை நம்ம நோன்பு அடைகிறோம் அப்படின்னு இல்லை. கிட்டத்தட்ட இங்கு அமர்ந்திருக்கூடியவர்கள்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக இந்த ரமலான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இதற்கு கூலி அவன் தான் எல்லாத்துக்கும் வழங்குறான். இதற்கு எவ்வளவு கூலினே சொல்லல.
அப்படிப்பட்ட மாசம் ரமலானுடைய மாசம். இந்த ரமலானுடைய மாதம் தான். இந்த மாதம் இவ்வளவு புனிதமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ரமலானுடைய மாசம் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணத்தினால புனிதமான மாதம். அப்ப திருக்குர்ஆனுடைய சிறப்பு எவ்வளவா இருக்கும்? ரமலானுடைய மாசம் சிறப்பு. ரமலான் எதற்கு சிறப்பு? திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக சிறப்பு. அப்ப திருக்குர்ஆனுடைய சிறப்பு. ஆக திருக்குர்ஆன் என்பது இந்த ரமலான் மாதம் தான் அருளப்பட்டது. அதனால் இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த மாதத்தில் திருமறை குர்ஆனோடு அதிகமான மக்கள் பார்த்தோம் சொன்னா திருமறை குர்ஆனை தொடர்பு இருப்பாங்க. பள்ளிவாசல்கள்ல இந்த ஒரு மாசத்துல மார்க்கத்தில் அனுமதி இல்லை, நின்று கொண்டு அந்த இரவு தொழுகையில திருக்குர்ஆனை முழுசா முடிப்பாங்க. ஆக திருக்குர்ஆனை இந்த மாதம் நாம் அதிகமாக ஓதக்கூடிய, எல்லா நாட்களும் ஓதணும். இந்த மாதத்தில் திருமறை குர்ஆனை அதிகமாக தொடர்பு வைத்தவர்களாகவும், குறிப்பாக தேவை இருந்தா பேசு, தேவையில்லைன்னா பேச வேணாம் நாளைக்கு சொன்னாங்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பை வைத்துக் கொண்டு நம்முடைய பேச்சுக்கள் உட்கார்ந்து வெட்டி நான் பேசுறது நல்லா இருக்கும். இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு, புறம் பேசுறதுக்கு, அவதூறு பேசுறதுக்கு, பக்கத்து வீட்டார் பேசுறதுக்கு, ஊர் பலாய் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான இந்த ரமலானுடைய மாதத்தில் பயன்படுத்த எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தி நம்முடைய பேச்சுக்கள் தேவையில்லாமல் பேசாமல் இருந்து கொண்டு திருமறை குர்ஆனோடு தொடர்பு கொண்டு அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டு தொழுகைகளை சரியாக தொழுது கொண்டு இரவு தொழுகை நின்று தொழுது கொண்டு இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளில நாம் செய்த அமலை அல்லாஹ்விடத்தில் முழுமையாக கொண்டு போகணும். ரமலான் அடைஞ்சோம், 30 வருஷமா அடைஞ்சோம், 40 வருஷமா அடைஞ்சோம். ஆனால் அவருடைய நன்மையை அடையாமல் நாம் அந்த மாதத்தை வீண் செய்து விட்டால் மறுமையில் அதுக்கு கூலி கிடைக்காது.